ஜாவா ஸ்கிரிப்டில் குளோபல் ஸ்கோப்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்க போகிறோம். நேம்ன்ற ஒரு வேரியபிள் உருவாக்குறோம். இதுக்கு அடுத்து கீழே ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று சேர்க்குறோம். அதுக்குள்ளே ஒரு கான்சோல் லாக் ஸ்டேட்மெண்ட் இருக்குது. அது நம்ம மேலே உருவாக்கின அந்த வேரியபிளுடைய வேல்யூவை கான்சோல் லாகில் விடும். இதுக்கு அடுத்தது கீழே மறுபடியும் ஒரு கான்சோல் லாக் ஸ்டேட்மெண்ட் போடுறோம். ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த கான்சோல் லாக் ஸ்டேட்மெண்ட் ஃபங்க்ஷனுக்கு வெளியில் இருக்குது. அதுக்கும் கீழே நம்ம அந்த ஃபங்க்ஷனை வந்து கால் பண்ணுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நேம்ன்றது வந்து இந்த ஃபங்க்ஷனுக்கு வெளியில் உருவாக்கப்பட்டிருக்கு. அப்போ இது வந்து குளோபல் ஸ்கோப், அதாவது இந்த வேரியபிள் எங்கே வேணாலும் ப்ரோக்ராமில் கிடைக்கும். ஆக அந்த வேரியபிளை வந்து நீங்கள் அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே கால் பண்ணாலும் அல்லது வெளியே பயன்படுத்தினாலும் அந்த வேரியபிளோடைய வேல்யூ வெளியிடப்படும். இப்போ இந்த ப்ரோக்ராமை நான் என்டர் கொடுத்து எக்ஸிக்யூட் பண்ணால் இந்த இடத்துல 2 வேல்யூ வந்திருக்கு. ஒன்று இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளேருந்து வந்திருக்கு, இன்னொன்று இங்கே வெளியிலேருந்து வந்திருக்கு. ஆக இப்போ இந்த வேரியபிள் இந்த ஃபங்க்ஷனுக்கு வெளியில் உருவாக்கப்பட்டதால தான் இது வந்து குளோபல் ஸ்கோப்பை கொண்டது அப்படின்னு சொல்கிறோம். இந்த நிறைய தெரிஞ்சுக்கிறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.